ஹாய் கைஸ், பாம்பன் பிரிட்ஜ் ஓப்பனிங் எப்போ? பாம்பன் பிரிட்ஜ் ஓப்பனிங்க்கு அப்புறம் எந்தெந்த ட்ரெயின்லாம் ராமேஸ்வரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது, எந்தெந்த ட்ரெயின்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க ராமேஸ்வரம் வரைக்கும், எந்தெந்த ட்ரெயின்லாம் புதுசாக வரப்போகுது, இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 22661 சென்னை எக்மோர் டு ராமேஸ்வரம் சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். சென்னை எக்மோர்லேருந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கு இந்த 2 ட்ரெயின் மட்டும்தாங்க டெய்லியும் இருக்குது. வேறு எந்த ட்ரெயினுமே கிடையாது. இதில் சேது சூப்பர் ஃபாஸ்ட் வந்து விழுப்புரம், விருதாச்சலம், திருச்சி வழியாக போகக்கூடியது. அப்புறம் நம்ம போட்மையில் வந்து விழுப்புரத்துலேருந்து கடலூர், சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி வழியாக போகக்கூடியது. 2 லைன்லேயுமே ஒரு ட்ரெயின் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயந்தான். பாம்பன் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் ராமேஸ்வரம் போகிறதுக்கு சூஸ் பண்ண ட்ரெயின் வந்து போட்மெயில் தான் கைஸ். ஏன்னா பாம்பன் பிரிட்ஜை கவர் பண்ணணுன்னா வந்து பகல் டைமில் போகணும். அதுதான் வந்து இடியும் போது போகும். காலையில் வந்து ஒரு 7:30 மணிக்கு போகும்னு நினைக்கிறேன். அந்த டைம் போனால் நல்லா கேப்சர் பண்ணலாம். அதனால தான் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். நான் சிதம்பரத்துலேருந்து போவேனா இல்லை தஞ்சாவூர்லேருந்து போவேனான்னு தெரில கைஸ். அதை அன்றைக்கி தான் முடிவு பண்ணணும். இந்த ட்ரெயினுக்கெல்லாம் ஸ்லீப்பரில் டிக்கெட் போட்டால் தான் முன்னாடியே முடிவு பண்ணி, அண்டர்ஸ்டர்லாம் சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா அது அந்தளவுக்கு டிமாண்டாக போகிற ஒரு ட்ரெயினுங்க இது. அடுத்து 16752 நம்ம போட்மெயில் தான். ஈவினிங் 5:25க்கு கிளம்பி மார்னிங் 7:25க்கு வந்து சென்னை எக்மோர் ரீச் ஆகுது. சென்னைக்கு வந்து நீங்கள் மார்னிங் போய் சேரணுன்னா இந்த 2 ட்ரெயினையுமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 22662 ராமேஸ்வரம் டு சென்னை எக்மோர் சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை வந்து நைட்டு 8:35க்கு எடுத்து காலையில் 7:10க்கு சென்னை எக்மோர் போய் ரீச் ஆகுது. இந்த ட்ரெயினுமே வந்து திருச்சி, விருதாச்சலம், விழுப்புரம் லைனில் வந்து ரொம்ப டிமாண்டடான ட்ரெயின் தான் இது. நான் போட்மெயிலுக்கும் சேதுக்கும் வந்து ஒரு 2 hours தான் வித்தியாசம் இருக்கும்னு நினச்சேன். ராமேஸ்வரத்தோடு சேர்க்கும்போது வந்து 3 hours வித்தியாசமாக இருக்குது கைஸ். போட்மெயில் 5:30க்கு கிளம்பி காலையில் 7:30க்கு ரீச் ஆகுது. சேது 8:30க்கு கிளம்பி காலையில் 7:10க்கு ரீச் ஆகுது. அந்த திருச்சி, விருதாச்சலம், விழுப்புரம் ரூட் ரொம்ப ஷார்ட்டு கைஸ். அந்த லைன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம போட்மெயில் எக்ஸ்பிரஸ் போகிற நம்ம லைன் தான் கைஸ் வந்துச்சு. அதனால் ஓல்ட் இஸ் கோல்டு. முக்கியமான நிறைய இடங்களை கனெக்ட் பண்ணிட்டு போகிறது நம்மளோட போட்மெயில் மட்டும்தான். அடுத்து நம்ம ஈசிஆர் லைனோட 3rd கிங் 06795 செகுந்தராபாத் டு ராமநாதபுரம் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் தான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கிட்ட வந்து ஸ்பெஷல் ட்ரெயினாகவே ரன் ஆகிட்டுருக்குது. இதுவுமே ராமேஸ்வரம் போகுது. 07696 ராமநாதபுரம் டு செகுந்தராபாத் எக்ஸ்பிரஸ். இந்த 2 ட்ரெயினுமே வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் வந்து பெர்மனன்ட் ட்ரெயினாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது கைஸ். ஏன்னா 2 வருஷமாக ஸ்பெஷல் ட்ரெயினாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து 22535 ராமநாதபுரம் டு பனாரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை தான் வந்து காசி தமிழ் சங்கமம் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து 22536 பனாரஸ் டு ராமநாதபுரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினுமே ராமேஸ்வரம் வரைக்கும் வரப்போகுது. இந்த ட்ரெயின் நம்ம தஞ்சாவூர் ரூட்டில் தான் ரன் ஆகுது. அடுத்து 20896 புவனேஸ்வர் டு ராமேஸ்வரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினுமே ராமேஸ்வரம் வரப்போகுது. அடுத்து 20895 ராமேஸ்வரம் டு புவனேஸ்வர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இப்போ தான் ரீசெண்டாக வந்து இந்த ட்ரெயினோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 22614 அயோத்தியா கண்டோன்மெண்ட் டு ராமேஸ்வரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் தான் அயோத்தியையும் ராமேஸ்வரத்தையும் ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணுது. வேறு எந்த ட்ரெயினுமே கிடையாது. இந்த ட்ரெயினுமே நம்ம தஞ்சாவூர் ரூட்டு தான். இந்த ட்ரெயினுக்கு ஒரு சில முக்கியமான ஸ்டாப்பிங்ஸ் கொடுக்கல, நம்ம சிதம்பரமும் கொடுக்கல. அடுத்து 22613 ராமேஸ்வரம் டு அயோத்தியா கண்டோன்மெண்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அடுத்து 06355 ஹூப்ளி டு ராமேஸ்வரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் தான் ஜனவரி 1 ராமேஸ்வரம் போக போகுதுன்னு நியூஸ்லலாம் சொன்னாங்க. ஆனால் அவங்க நியூஸ் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணும்போது ராமநாதபுரம் தான் போட்டுருந்துச்சு. அடுத்து 07356 ராமேஸ்வரம் டு ஹூப்ளி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் பெர்மனன்ட் ட்ரெயினாக மாறப்போகுது. அடுத்து 16779 திருப்பதி டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். அடுத்து 16780 ராமேஸ்வரம் டு திருப்பதி எக்ஸ்பிரஸ். அடுத்து 20498 ஃபெரோஸ்பூர் கண்டோன்மெண்ட் டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். அடுத்து 20497 ராமேஸ்வரம் டு ஃபெரோஸ்பூர் கண்டோன்மெண்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இது வரைக்கும் இப்போ நம்ம பார்த்த எல்லா ட்ரெயினுமே வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருந்தது. இப்போ ராமநாதபுரம் வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்குது.
பாம்பன் பிரிட்ஜ் ஓப்பனிங்க்கு அப்புறம் ராமேஸ்வரம் வரைக்கும் ரன் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிறது இனிமேல் ராமேஸ்வரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிற ட்ரெயின்ஸு. அதில் ஃபஸ்ட்டு ட்ரெயின் 16343 திருவனந்தபுரம் சென்ட்ரல் டு மதுரை ஜங்ஷன் அமிர்தா எக்ஸ்பிரஸ். அடுத்து 16344 மதுரை டு திருவனந்தபுரம் சென்ட்ரல் அமிர்தா எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினுக்கு அப்ரூவல் வந்துருச்சு கைஸ். அடுத்து 09419 அமிதாபாத் டு திருச்சிராப்பள்ளி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினையும் ராமேஸ்வரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அடுத்து 09420 திருச்சிராப்பள்ளி டு அமிதாபாத் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினுமே கன்ஃபார்மாக ராமேஸ்வரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. அப்புறம் பெர்மனன்ட் ட்ரெயினாகவும் மாறப்போகுது. இந்த ட்ரெயினை நம்ம தஞ்சாவூர் ரூட்டு தான் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது பாம்பன் பிரிட்ஜ் ஓப்பனிங்க்கு அப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆக போகிற ட்ரெயின்ஸு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பாம்பன் பிரிட்ஜ் ஓப்பனிங்க்கு அப்புறம் ராமேஸ்வரத்துக்கு வரப்போகிற நியூ ட்ரெயின்ஸு. இருக்கிறதே ஒரு ட்ரெயின் தான், அது நம்ம ஈஸ்ட் டெல்டா கிங்கு தான். 06103 தாம்பரம் டு ராமநாதபுரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் ராமேஸ்வரம் வரைக்கும் ரன் ஆக போகுது. அப்புறம் டெய்லியுமே ரன் ஆக போகுது. அடுத்து 06104 ராமநாதபுரம் டு தாம்பரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினுமே ராமேஸ்வரத்துலேருந்து ரன் ஆக போகுது. இந்த ஒரு ட்ரெயின் தான் நம்ம ஈசிஆர் ரூட்டில் ரன் ஆகக்கூடிய ட்ரெயின். நம்ம ஈசிஆர் லைனில் ஒரு டெய்லி ட்ரெயின், அதுவும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் டெய்லி வரப்போகுதுன்னா அது இந்த ட்ரெயின் மட்டும்தான். காரைக்குடி டு திருவாரூர் பேசஞ்சரை ரிட்டன் டைரெக்ஷனில் இப்போ தான் ரன் பண்ண போகிறாங்கன்னு தெரில கைஸ். இந்த ட்ரெயின் வந்துருச்சுனாவே போதும் கைஸ், மக்கள் இதே யூஸ் பண்ணிக்குவாங்க. எங்கள் ஈசிஆர் லைனில் தான் ரொம்பவே கம்மியான ட்ரெயின்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. மொத்தமாகவே சேர்த்து ஒரு 5 ட்ரெயின்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதில் டெய்லி ட்ரெயின் வேறு எதுவுமே கிடையாது. காரைக்குடி டு திருவாரூர், திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சர் மட்டும்தான். இந்த ஒரு ட்ரெயின் தான் வரப்போகுது. இது வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ். அடுத்து ஒரு சூப்பரான vlog வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்து நான் ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் திருவாரூர் லைனில் ஒரு லெஜெண்டரி கிங்கு. அது என்ன ட்ரெயின்னு நீங்களே கண்டுபிடிச்சி கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த விழாக்கில் பார்க்கலாம். உங்களுக்கு ரிவர்ஸில் ஒரு க்ளூ தரேன். திருவாரூர் லைன்லேருந்து சென்னை போகிறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரெயின். சாரி கைஸ், உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லலை. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே பாம்பன் பிரிட்ஜ் எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஆரம்பித்தேன். கடைசி வரைக்கும் அதை சொல்லவே இல்லை. இப்போ சொல்கிறேன் கைஸ். இப்போதைக்கு எல்லா நியூஸ்லேயுமே February 2nd வீக்கு தான் வந்து பிரதமர் மோடி வந்து திறந்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் February 11th அன்றைக்கி அவர் அமெரிக்கா போகிறாரு. அதனால் அன்றைக்கி திறந்து வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் February 3rd வீக் வேணால் திறந்து வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எல்லாேருக்கும் ஒரு ரெக்வெஸ்ட்டு, எல்லாருமே வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் லைக்கே பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ்.